அம்மன் வழிபாடு தமிழ்நாட்டுல, பகவதி வழிபாடு கேரளால, ரெண்டு பக்கமும் பொதுவா உருவ கோலத்துல தான் அம்மனையும் பகவதியும் பார்ப்போம். உருவ திருக்கோலத்துல அம்மன் அருள் புரியிற சில தலங்களை சமீபத்துல தான் பார்த்தோம். இப்ப வரைக்கும் பார்க்கலைனா கண்டிப்பா பாருங்க. அந்த கோவிலுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல நான் தரேன். இது ரெண்டும் இல்லாம அருவ கோலத்தில் பகவதி அருள் புரியும் அரிய திருத்தலம் கேரளால இருக்கு. இந்த கோவிலை பத்தி தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். பகவதி திருக்கோவில் காடம்புழா, மலப்புரம் மாவட்டம், கேரளா. பலருக்கும் தெரியாத பல தகவல்கள் இந்த காணொளியில இருக்கு. அதனால காணொளியை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த காணொளியில என்னெல்லாம் பார்க்க போறோங்கிறத சுருக்கமா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தகவலையும் விரிவா பார்க்கலாம். காடம்புழா பெயர் காரணம் என்ன? அருவுருவ கோலத்துல பகவதி அருள் புரியுறாங்க அப்படின்னா கருவறையில என்ன இருக்கு? மகாபாரத தொடர்பு, அந்த தகவல் என்ன? ஆதிசங்கரருக்கும் இந்த தலத்துக்கும் தொடர்பு இருக்கு, அந்த தகவல் என்ன? இந்த கோவிலுடைய மற்ற சிறப்புகள் எல்லாம் என்ன? கடைசியா அடுத்த வாரம் என்ன கோவிலை பார்க்க போறோங்கிற தகவலை சொல்ல போறேன். காடம்புழா, காடன் புழா. காடன் யாரை குறிக்குது? காட்டுல வாழ்ற மனிதனை குறிக்குது, அதாவது வேடனை குறிக்குது. புழா அப்படிங்கிறது புழல்ங்கிற தமிழ் சொல்லுடைய மறுவர். புழல்ங்கிறது ஏரி, குளம், அந்த மாதிரியான நீர்நிலைகளை குறிக்குது. இதுல காடன் யாரு? அவருக்கும் புழல்ங்கிற இந்த நீர்நிலைக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம். இந்த தொடர்பு மகாபாரதத்துல பதிவாயிருக்கு. உருவ கோலம் அப்படிங்கிறத சமீபத்துல பார்த்தோம். அதாவது உருவம் இல்லை, உருவம் அற்ற நிலையும் இல்லை. அருவம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாது, அதாவது வெற்றிடம், வாய்டு. அப்ப கருவறையில என்ன இருக்கு? கருவறையில ஒரு குழி மட்டும்தான் இருக்கு. இந்த குழிக்குள்ள அம்மன் இந்த குழிக்குள்ள பகவதி உறைந்திருக்கிறதா ஐதீகம். அப்ப எப்படி பகவதிக்கு பூஜை பண்றாங்க? இதுதான் நமக்கு எழக்கூடிய அடுத்த வினா. பூமூடல் அப்படிங்கிற வழிபாடு இந்த திருத்தலத்துல பண்ணப்படுது. இந்த குழியில பூவை மூடி பூஜை பண்ணுவாங்க. இத பக்தர்கள் பண்றாங்க, அதாவது கோவில்ல முன்பதிவு பண்ணுவாங்க. இன்னைக்கு போய் நான் முன்பதிவு பண்ணணும்னு நினைச்சோம்னா பல ஆண்டுகள் நம்மளுடைய வாய்ப்புக்காக காத்திருக்க வேண்டி இருக்கும். அந்த அளவுக்கு புகழ் பெற்ற வழிபாடு. வேற எதுவுமே கருவறையில இருக்காது. மிகவும் வித்தியாசமான, மிகவும் அபூர்வமான திருத்தலம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்ததா மகாபாரதத்தோடு இருக்கிற தொடர்பு. நாட்டையும் செல்வத்தையும் இழந்து பாண்டவர்கள் திரௌபதியோடு வனவாசத்துல இருக்காங்க. வனவாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போர் நிகழலாம், அதுக்காக தயாராகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் தவத்துல ஈடுபடுறார். அதாவது சிவபெருமான் கிட்ட இருந்து பாசுபதாஸ்திரம் அப்படிங்கிற திவ்ய அஸ்திரத்தை பெறுவதற்காக தவத்துல ஈடுபடுறார். கடுமையா தவம் பண்றார். அர்ஜுனனுடைய தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் அர்ஜுனனை சோதிக்கிறதுக்காக வரார். அவருடைய சுய கோலத்துல வரதில்ல, வேடன் கோலத்துல வரார்.
கூடவே வேடச்சி கோலத்துல பார்வதி தேவியும் வராங்க, பூதகணங்களும் வராங்க. காட்டு வழியில எல்லாம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. பார்வதி தேவிக்கு தாகம் மேலிடுது. சிவபெருமான் கிட்ட சொல்றாங்க, வேடன் கோலத்துல இருக்காரு அப்படிங்கிறப்ப வேடனுக்குரிய ஆயுதங்களையும் எடுத்துட்டு வராரு. அதுல வில்லும் அம்பும் அடக்கம். வில்லை எடுத்து அம்பு தொடுக்கிறார், நிலத்தை நோக்கி விடுறார். அம்பு பட்ட இடத்துல ஒரு சுனை ஏற்படுது. அந்த சுனையில இருக்க நீரை அருந்திட்டு மேற்கொண்டு பயணப்படுறாங்க. அந்த சுனை குழி, அதுதான் காடம்புழா திருக்கோவில்ல கருவறையில இருக்கு. யுகங்கள் தாண்டிய திருத்தலம். காலங்கள் உருண்டோடுது. ஆதிசங்கரர் இந்த தலத்துக்கு வராரு. குழி இருக்கிறத பாக்குறார். அங்கிருந்து ஒரு தெய்வீக ஒளி கிளம்பி வரதையும் பார்க்கிறார். தன்னுடைய தவத்தின் பயனால் பகவதி அங்க இருக்கிறத தெரிஞ்சுக்கிறார். அந்த சக்திய அதே இடத்துல ஆவாகனம் பண்றார். அதுக்கப்புறம் கோவில் உருவாகுது. இதுதான் ஆதிசங்கரரோடு இருக்கிற தொடர்பு. ஆதிசங்கரர் பகவதியுடைய உக்ரத்தை தணிக்கிறதுக்காக இந்த திருக்கோவில்ல 2 சிலைகளை நிறுவியிருக்கார். ஒன்னு நரசிம்மர், இன்னொன்னு சுதர்சன சக்கரம். இந்த 2 சிலாமேனிகளையும் கருவறைக்கு வெளியில பார்க்க முடியும். பகவதி கோவிலில் நரசிம்மரும் சுதர்சன சக்கரமும் இருக்காங்க. ஆதிசங்கரர் அம்மனுடைய கோபத்தை தணிப்பதற்காகவும் பகவதியுடைய கோபத்தை தணிப்பதற்காகவும் ஸ்ரீ சக்கரத்தை நிறுவனாரு அப்படிங்கிறத சமீபத்துல தான் பார்த்தோம். இந்த கோவில்களை பத்தி கண்டிப்பா பாருங்க. ஒன்னு மாங்காடு காமாட்சி அம்மன் திருக்கோவில், இன்னொன்னு கொடுங்கல்லூர் பகவதி திருக்கோவில். இந்த கோவில்ல ஸ்ரீ சக்கரம் இல்லாம சிலாமேனிகளை நிறுவி பகவதியுடைய உக்ரத்தை தணிச்சிருக்கார். இது மட்டும் இல்ல, காடம்புழா பகவதி மேல ஆதிசங்கரர் பாடியிருக்கார். ஆக ஆதிசங்கரர் பாடிய திருத்தலம். அப்படி ஒரு சிறப்பும் இந்த கோவிலுக்கு இருக்குது. இந்த கோவிலுடைய மற்ற சிறப்புகள் எல்லாம் என்ன? திருசுற்றுப்பாதையில நாகதேவிக்கு தனி சந்நிதி இருக்கு. ஐயப்பனுடைய சந்நிதியையும் பார்க்க முடியும். மிக பழமையான திருத்தலம். காடம்புழா பகவதி லக்ஷ்மியாகவும் சரஸ்வதியாகவும் பார்வதியாகவும் வழிபடப்படுறாங்க. மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம். மகாபாரத தொடர்போடு பார்க்கும்போது இந்த வழியில போகும்போது சிவபெருமான் சுனை ஏற்படுத்தினாரு அப்படின்னு பார்த்தோம். அப்ப நமக்கு வர வினா என்ன? அர்ஜுனன் தவம் பண்ணின தலம் இங்க பக்கத்துல தான் இருக்கா? அங்க இப்ப என்ன இருக்கு இல்லையா? அடுத்த வாரம் இத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த கோவிலுக்கு எப்படி போலாம்? கோயம்புத்தூர் இல்லைன்னா அதனுடைய சுற்றுப்பகுதியிலிருந்து போறீங்க அப்படின்னா காலையில கிளம்பினோம்னா இரவு கோயம்புத்தூருக்கு திரும்பி வந்துட முடியும். இந்த கோவிலுடைய கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல நான் தரேன். அது உங்களுக்கு உபயோகமா இருக்கும். அடுத்த வாரம் என்ன கோவில்? காடம்புழா பகவதி திருக்கோவிலோடு தொடர்புடைய ஒரு சிவன் கோவில். அந்த கோவிலுக்கு என்ன சிறப்பு?
இன்னைக்கு அந்த கோவில் இருக்கிற தலத்துல தான் மகாபாரத காலகட்டத்துல சிவபெருமான் அர்ஜுனனுக்கு அருள் புரிந்து பாசுபதாஸ்திரத்தை கொடுத்திருக்கார். அந்த தலத்தை பத்தியும் கோவிலை பத்தியும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தெரிஞ்சுக்க போறோம். நம் தேடல் தொடரும். அதுவரை இணைந்திருங்கள்.